வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. நீரழிவு மருத்துவருக்கும் சித்த மருத்துவருக்கும் அன்று எளிமையாக பெண்ணின் வீட்டில் திருமணத்தை உறுதி செய்யும் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாப்பிள்ளை வீட்டின் சார்பில் அவனும் பெரியவரும் மட்டும் வந்திருக்க, பெண் வீட்டினருக்கும் தன் தாத்தாவின் மூலமாக சில கட்டுப்பாடுகள் விதித்திருந்தான் அவன். அதன்படி அவர்கள் பக்கமும் எந்த உறவிற்கும் அழைப்பு விடுவிக்கப்படாமல் மணப்பெண்ணின் உடன் பிறந்தவள் மட்டுமே தன் கணவன் பிள்ளையோடு நிகழ்ச்சியில் களிப்புடன் கலந்து கொண்டிருந்தாள். கணேசனை விடவும் சாவத்திரிக்குதான் இதில் உள்ளூர சற்று அதிருப்தி மற்றும் உதறல் இருந்தது. இரு பக்கமும் நெருங்கிய உறவில் கூட எவரையும் அழைக்காமல் விழா நடந்திருக்க, நாளை விஷயம் கேள்விப்பட்டு தன்னிடம் குதிக்கப் போகும் உறவினர்களை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என உள்ளுக்குள் மலைத்தபடி வெளியே நகைமுகமாக சுற்றி வந்தார் அவர். பெண் மாப்பிள்ளைக்கு தாய்மாமன் முறையில் இருப்பவர் மலர் மாலை போடும் சம்பிரதாயத்தை கூட பெரியவரே சுமூகமாக நடத்தி வைத்தார். பெண்ணின் அக்கா கணவனும் அவளுக்கு மாமன் தானே ஆகிறான் என கூறி அங்கே சரி கட்டிவிட்டு இங்கே மாப்பிள்ளைக்கு மாமனாரையே மாமன் முறையையும் செய்ய வைத்து விட்டார். அனைத்து நிகழ்வுகளும் ஒவ்வொன்றாக அமலாவினால் புகைப்படங்களாக உருமாறிக்கொண்டிருக்க, மணமக்களிடம் மோதிரம் கொடுத்து ஒருவருக்கொருவர் அணிவிக்க சொல்ல, அருண்மொழி அவள் முகத்தினை பார்த்தபடி மிருதுவாக விரல்களை பற்ற பெண்ணின் இதயம் முரசு கொட்டியது. தன் இதழின் புன்னகை சிறிதும் மாறாமல் அவளிடம் மெல்ல முணுமுணுத்தான் மருத்துவன். உங்க கை ரொம்ப நடுங்குது டாக்டர். திகைத்து போனவள் இல்லையே என பட்டென்று அவன் பிடியில் இருந்து விரல்களை உருவ முயன்றாள். ஷ், இன்னும் நான் போட்டு முடிக்கல. டி நதியா, டாக்டர் எவ்வளோ அழகா சிரிச்சுட்டே ஒவ்வொன்றையும் செய்யறாரு. நீ ஏண்டி இப்படி எதையோ தின்னதாட்டம் முழிக்கிற? நாளைக்கு என் பிள்ளையே உன்னை கேலி செய்ய போறா. நம்ம சித்தி ஏமா போட்டோல எப்படி நிக்கிறாங்கன்னு கேப்பா பாரு. தன் தடுமாற்றத்தை மறைத்து, உன் பொண்ணுக்கு என்ன வாய்டி, எல்லாம் கேப்பா என்று தமக்கையை முறைத்தாள் அவள். நதியா, அங்க பாரு, மாப்பிள்ளை மோதிரம் போட்டார், நீ அவருக்கு போட்டு விடு, உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க என்று அதட்டும் தாயை முறைத்தபடி அவன் கையை பற்றினாள் அவள். இது என்ன இப்படி முறைச்சிட்டா போடுறது, எனக்கு வேண்டாம். அவளோ பரிதாபமாக, டாக்டர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னை வச்சு செய்யாதீங்க என்று கண்களை சுருக்கி பார்த்தாள். ஓகே, ஜஸ்ட் ஸ்மைல் ப்ளீஸ் என்று அவன் இலகுவாக கூற, அவள் உதட்டிலும் எழிலாக ஒரு புன்னகை மலர்ந்தது. வெதுவெதுப்பான அவனுடைய விரல்களை பிடித்து மோதிரம் அணிவிக்கையில்தான் அவன் சொன்னது போலவே தனது விரல்கள் சில்லிட்டு இருப்பதை உணர்ந்தாள் அவள். ஆமா, ஏன் இவ்வளோ சில்லுனாயிடுச்சு? என்ன யோசனை? தன்னிடம் இருந்து விலகும் விரல்களை தடுத்து தன்னோடு பிணைத்து இறுக்கிக் கொள்ள வேண்டி தவித்த கை விரல்களை மடக்கி அடக்கிவிட்டு மெதுவாக விசாரித்தான் நாயகன். என திரும்பி அவன் முகம் பார்த்தவள், இல்ல அது கை சில்லுன்னு இருக்கு என்றாள் முனங்களாக. சித்தா டாக்டருக்கு இந்த சுகர் டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எதுவும் பயம் வந்துருச்சோ? கேலியாக கேட்பவனிடம் வெறிப்பாக நிமிர்ந்து நின்றவள், எனக்கு என்ன பயம், அதெல்லாம் எதுவும் இல்லை என்றாள் வேகமாக. அதானே, வாய்ப்பில்லையே ராஜான்னு நான் கூட கொஞ்சம் குழம்பிட்டு தான் இருந்தேன். ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. அவர்களுக்குள் ரகசியமாக முணங்கிக் கொள்வது என்னவென்று பெரியவருக்கு புரியாவிட்டாலும் பேரனின் மலர்ந்திருந்த முகம் அத்தனை நிறைவை கொடுத்தது. இதுவரை அவன் பட்டதெல்லாம் போதும் இறைவா, இனிமேலாவது என் பேரன் 16 பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும், அதில் எந்த ஒரு சந்தோஷத்திற்கும் குறை வந்துவிடக்கூடாது என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். பெண்ணை பெற்றவரின் மனதிலும் அதே வேண்டுதல்தான் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் முணுமுணுத்திருந்தது. சித்தி என்று அழைப்புடன் அருகே வந்து நின்ற சிறுப்பூவை பார்த்ததும் மருத்துவனின் முகம் மென்மையை பூசிக்கொண்டது. என்னடா தங்கம் என்று குழந்தையை பெண் கையில் ஏந்தி கொள்ள, அதன் பார்வை அருகில் இருந்தவனிடம் தயக்கத்துடன் சென்றது. அதை கண்டவன், சித்தப்பா கிட்ட வரீங்களா என்று புன்னகையுடன் கை நீட்ட, பிள்ளையோ மறுத்து தலையசைத்துவிட்டு தன் சிற்றன்னையின் தோளில் சாய்ந்து கொண்டது. போடா செல்லம், நம்ம சித்தப்பாடா என்று அவள் கூற இவனுக்கு சிரிப்புதான் வந்தது. நம்ம சுகர் டாக்டர் மாதிரி இப்ப நம்ம சித்தப்பாவா? சித்தி, இவங்க தான் நம்ம புது சித்தாவா? ஆமா, எங்க பாப்பாவோட சித்தப்பா. அது மீண்டும் யோசனையாய் அவன் முகம் பார்த்தது. என்னடி பட்டு என்று கேட்டு அதன் மூக்கோடு இவள் தன் மூக்கை உரசி கொஞ்ச பார்த்திருந்தவனின் மனதில் சற்றென்று ஒருவித வெறுமை பரவி இயலாமை தோன்றியது. கை முஷ்டிகளை இறுக்கியபடி அவன் விழிகள் தன்னால் தாத்தாவின் முகம் தேடி தவிப்புடன் அழைப்பாய, அவர் கணேசனிடமும் அமலாவின் கணவர் சதீஷிடமும் எதையோ சிரித்தபடி உரையாடிக் கொண்டிருந்தார்.
இவர்கள் இருவர் மட்டும் ஒரு பக்கம் தனிமையில் அமர்ந்திருக்க பெண்கள் இருவரும் சமையலை கவனிக்க சென்றிருந்தனர். தனக்குள் ஏதேதோ நினைவுகளில் தடுமாறி இருந்தவனின் மடியில் திடீரென்று பஞ்சு பொதியின் கணம் தெரிய அவன் நிதானத்திற்கு வந்தான். என்று மறுத்து சினுங்கியபடி திரும்பவும் தன் சித்தியிடம் தாவ முயன்ற குழந்தையை அவன் கைகள் தன் போல் தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டது. இங்கே பாரு பாப்பா என்று விரைவாக அவன் தனது அலைபேசியை எடுக்க பிள்ளை கப் சிப் என்று அமர்ந்து கொண்டது. ஆட, உங்ககிட்ட இவள பழக வைக்க மடியில உட்கார வச்சதுக்கு சினுங்கனா போனை பார்த்ததும் அப்படியே அமைதியாயிட்டா பாருங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சாக்லேட் பலூனுக்கு ஈக்குவலா இது மேலதான் ஆசைப்படுதுங்க. என்றவன் தன் கைபேசியை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு அதை திறந்து தர வேண்டி தன்னிடம் நீட்டும் பிள்ளையின் செயலில் சிரித்தபடி அதில் தன் கைரேகையை வைத்து எடுத்தான். பார்த்திருக்கும் பொழுதே அவள் வேகமாக யூடியூபை தொட்டு திறக்க, பாருடா டூ ஸ்மார்ட் என்று நகைத்தான். அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படி? இன்னும் என்னென்ன செய்ய போறான்னு பாருங்க. சின்னவள் வேகமாக அதன் தொடுதல் பகுதியை தொட்டு வாய் அருகே பேசியை கொண்டு சென்று தனக்கு தேவையான காணொளியை கேட்க அது உடனே வரிசை கட்டி அவள் முன் வந்து நின்றது. சற்றென்று விழிகள் ஒளிர ஆவலுடன் அந்த வண்ண வண்ண அனிமேஷனில் வந்த கார்ட்டூன் சித்திரம் ஒன்றை பார்க்க ஆரம்பித்தாள் அவள். நான் கூட குழந்தைக்கு டைப் பண்ண தெரியுமா, சர்ச் பண்ண ட்ரை பண்றோன்னு ஆச்சரியமா பார்த்தேன். பட் சான்ஸ்லெஸ் என்று தலையசைத்து சிரித்தான் அருள். இது ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் வேர்ல்டு டாக்டர். இப்போதைய குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே அதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஒரு சிறு புன்னகையால் அதை ஆமோதித்தவன் பிள்ளையை பார்வையிட காணொளியில் வந்த ஏதோ ஒரு கதாபாத்திரத்தோடு ஒன்றியபடி மீன் குஞ்சு போல் குவிந்திருந்த செப்பு வாயுடன் இமைகள் கொட்டாமல் தீவிரமாக திரையை பார்த்து கொண்டிருந்தாள். அவனையும் அறியாமல் அதன் கொள்ளை அழகில் இதயம் மூழ்க குழந்தையின் மின் ஸ்பரிசத்தை நெஞ்சம் உருக தனது விரல்களால் மெல்ல தொட்டு உணர்ந்தான். குட்டிமா, பேரென்ன என்று அதன் தலையில் தன் நாடியை வைத்து அவன் கேட்க அவள் பார்வை சற்றும் நகராமல் பதில் மட்டும் வேகமாக பறந்து வந்தது. வர்ஷினி, மழை பாப்பா. என்ன என்றவன் சிரிப்புடன் கேட்க, இவ அம்மா இவளை அப்படித்தான் கொஞ்சுவா. வர்ஷினினா மழை தெய்வம்னு அர்த்தம். இது என் வர்ஷினி பாப்பா மழை பாப்பான்னு கொஞ்சிட்டான்னா அவ்வளவுதான், மேடத்தை கையிலேயே பிடிக்க முடியாது என்று கூறி முறுவளித்தாள் நதியா. ஓ என்றவனின் முகத்தை ஏனோ சோர்வு தீண்டியது. அதற்குள் மகளை சாவித்ரி அழைக்க அவரிடம் எழுந்து சென்றவள் வரும்பொழுது பலசாருடன் திரும்பி வந்தாள். இந்தாங்க என்று அவனிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு, பேபி இங்க பாரு, சித்தி பாப்பாக்கு பிடிச்ச ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் குடிக்க போறேன், உனக்கு கிடையாது என்றபடி தன் உதட்டின் அருகே குவளையை எடுத்து சென்றாள் நதியா. சித்தி பாப்பாக்கு என அவசரமாக குழந்தை அதை பிடுங்க, ஏய் இருடி, இது என்னோடது, பாப்பாக்கு பாட்டி ஸ்பெஷலா பவுல்ல ஸ்பூன் போட்டு கொடுத்திருக்காங்க பாரு என்று தன் பின்னை மறைத்து வைத்திருந்ததை முன்னால் கொண்டு வந்தாள். உடனே ஈ என்று ஆன பிள்ளை தன் கையில் இருந்த போனையும் பழசாற்றையும் திரும்பி திரும்பி பார்த்தாள். அதை கவனித்த அருள், நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வீடியோ பார்க்கலாம் என்ன என்றவாறு தனது அலைபேசியை வாங்க முயல சின்னவளோ பட்டென்று கையை இழுத்து கொண்டாள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்றவள், பாப்பாவை என்கிட்ட கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன் என்று தூக்க முயன்றாள். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஊட்டுறேன் என்று அவள் கையில் இருந்ததை வாங்கி கொண்டான் அவன். யாரோ ஒருத்தர் ஊட்டுங்கப்பா, நான் நிம்மதியா வீடியோவா பாக்குறேன் என்கிற ரீதியில் எதற்கும் அலட்டி கொள்ளாமல் அவனிடம் சமத்தாக வாயை திறந்தாள் குழந்தை. மனம் நெகிழ, ஸ்வீட் பேபி என்று அதன் உச்சியில் தன்னை மீறி முத்தம் வைத்தான் நாயகன். வர்மனின் முகத்தில் இருந்த கனிவையும் நெகிழ்வையும் விழிகளால் படம் பிடித்த நதியா. உங்களுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா என்று விசாரித்தாள். நெத்தி சுருங்க என அவளிடம் திரும்பியவன் பின் மெதுவாக புன்னகைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். இந்த தெய்வீக சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு தாத்தா கூட இதே போலதான் சிரிச்சார். புரிஞ்சு போச்சு. என்னோட கேள்விக்கு ஆமான்னு சொல்லாம சொல்ற பதில் இது. கரெக்ட்? மருத்துவனின் இதழ்கள் இன்னும் கொஞ்சம் விரிந்ததே தவிர வாய் வார்த்தை வெளிவரவில்லை. பாடி, இதையெல்லாம் நான் தனியா கத்துக்கணும் போல இருக்கே. உங்ககிட்ட இருந்து வர வார்த்தைகளே குறைவுதான், இதுல இப்படி பலவிதமான சிரிப்புல வேற நான் விஷயத்தை கண்டுபிடிக்கணுமோ என்று கண்களை விரித்தாள். சட்டென்று சிரித்து விட்டவன், ஹேய் சும்மா என்ன வம்பு வளர்க்காம அமைதியா உனக்கு கொடுத்தத குடி என்று உத்தரவிடும் நேரம்தான் சுதாரித்து அவள் கையில் இருந்ததை கூர்மையாக பார்வையிட்டான். ஆமா, உனக்கு என்ன இவ்வளோ பெரிய கிளாஸ்ல கொடுத்து விட்டுருக்காங்க? ஸ்வீட் என முடிக்கும் முன்பே அவசரமாக இடையிட்டாள் அவள். இங்க பாருங்க, ஜஸ்ட் ஸ்டாப். உங்களோட தொழில என்கிட்ட கொண்டு வராதீங்க.
நான் எல்லாம் எப்பவுமே ஹெல்த் விஷயத்துல எப்பவும் கான்ஷியஸா தான் இருப்பேன். என்னோடதுல அம்மா எப்பவுமே சுகர் கண்டென்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. இதுல நேச்சுரல் ஃப்ரூட் ஸ்வீட்னர்ஸ் மட்டும்தான் இருக்கு. நம்பலைனா நீங்களே குடிச்சு பாருங்க என்று அவன் வாயருகே கொண்டு சென்றாள். பெண்ணின் செயலில் திகைத்தவன் அவள் முகத்தை இமைக்காமல் பார்த்தான். குடிச்சு பாருங்க. அப்புறம் நீ எப்படி குடிப்ப என்றவன் பட்டென்று கேட்டதும் தான் பிரச்சனை புரிய அதிகரித்த இதய துடிப்பின் எதிரொலியால் அவள் இமைகளும் படபடவென்று அடித்துக் கொண்டது. பேச்சு மூச்சு இல்லாமல் அரண்டு பார்த்த பெண்ணின் முகம் இவனுக்குள் பலவித ரசாயன மாற்றங்களை உருவாக்க மெல்லமாக பெருமூச்சோடு திரும்பிக் கொண்டான். அதோடு அவளுக்கு இலவச ஆலோசனைகள் வழங்கவும் தவறவில்லை. இனி எப்பவும் ஹெல்த் கான்சியஸ் மட்டும் இல்ல, பேச்சு செயலையும் ரொம்பவே கான்சியஸா இருக்கணும் நீ. அப்புறம் அவசரத்தில் நடக்கிற எதுக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் பொறுப்பேற்றுக்கணும். நமது சித்த மருத்துவரின் பார்வை மறந்தும் அவன் புறம் திரும்பவே இல்லை. மிகவும் கவனமாக நடுங்கும் உதடுகளை தன் கையில் இருந்த கண்ணாடி குவளையில் பதித்து மிடராக அந்த பழச்சாற்றினை மெதுவாக உறிஞ்சிக் கொண்டிருந்தாள் அவள். அத்தியாயம் 28. இது எப்படிங்க சரி வரும்? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க வசதிக்கு நமக்கு முட்டுக்கட்டை போடுறது எல்லாம் மனசுக்கு ஒப்பவே மாட்டேங்குது. முதல்ல இந்த கல்யாண பேச்சு வந்தப்ப எனக்கு இருந்த சந்தோஷம் இப்ப சுத்தமா இல்ல. ஒரு மாதிரி சஞ்சலமா நெருடலா இருக்கு. அன்று கோபால் வந்து போன பின்பு தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை தன் கணவரிடம் கொட்டிக் கொண்டிருந்தார் சாவித்ரி. உறுதி பண்ணப்பையும் அப்படித்தான், யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னா கல்யாணமே யாரு இல்லாம தான் நடக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும் என அதிருப்தியாக முகத்தை சுளித்துக் கொண்டார். கணேசனும் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தவர். ஏன் அப்படி சொல்றாங்க? ஏதாச்சும் காரணம் சொன்னாரா பெரியவர் என்று கேட்டார். என்னத்த காரணம் போங்க, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை இணையிற நேரம் அவங்கள சுத்தி ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். பொறாம, வைத்தறிச்சல், அலட்சியம் மாதிரி எதிர்மறை குணம் இருக்கிறவங்க அவங்கள சுத்தி கூடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. கடவுள் சந்நிதியில சுத்தி இருக்கிற இறை அருளோட ஆசிர்வாதமும் அவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற நம்மள மாதிரி பெரியவங்களோட ஆசிர்வாதமும் யாருன்னே முன்ன பின்ன தெரியாத பொதுமக்கள்னாலும் கோவிலுக்கு வர்றவங்க கல்யாணத்தை பார்த்து மனசார மணமக்களை வாழ்த்தினா போதும்னு சொல்றாரு. ஓ என்றவர் யோசனையா இழுக்க. என்னவோ, எங்கேயாவது யாராவது இப்படி சொல்லுவாங்களா? கல்யாணத்துக்கும் யாரும் சொந்தக்காரங்க வரக்கூடாது, ரிசப்ஷனும் 1 வாரம் கழிச்சுதான் வைக்கணுமா? இதெல்லாம் எங்க போய் முடியுமோ, எப்படிதான் சமாளிக்க போறோமோ என்று தலையில் கை வைத்துக் கொண்டார் சாவி. கணவனுக்குமே தன் நெருங்கிய உறவுகளை நினைத்தால் கலக்கமாகத்தான் இருந்தது. யாரை அழைக்கவில்லை என்றாலும் முதலும் முக்கியமாக தங்களின் இருவரின் உடன்பிறப்புகளின் குடும்பத்தினரையாவது அவர்கள் அழைத்தாக வேண்டுமே. அதுவே கூடாது என்றால் நிச்சயம் உறவுகளுக்குள் சலசலப்புதான் எழும். அவ்வளவு ஏன், தீராத மனக்கசப்புகள் தோன்றினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அச்சம் கொண்டார். நீ பயப்படுறது புரியுது சாவி. வெளியில யாரும் வேணாம், என் அக்காவும் உன் அண்ணனுமே போதுமே. வரிஞ்சு கட்டி சண்டைக்கு தயாராகி கிளம்பி வந்துருவாங்களே. ஆமாங்க, இதை எப்படி சரி பண்றது? இன்னும் 15 நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம், அடுத்த மாசம் வரவேற்பு வச்சுக்கலான்னு அவர் கூலா முடிவு பண்றாரு. இவ்வளவு சீக்கிரமாவான்னு முழிச்ச பிள்ளைகிட்டையும் நானும் வர்மனும் இந்த வீட்டுல யாரும் இல்லாம தனியா தானடா இருக்கோம். நீ சீக்கிரம் வந்தா தானே எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அதோட நான் வயசானவன் வேற. போற காலத்துக்குள்ள ஒரு குடும்பமா சந்தோஷமா என் பேரன் வாழ்க்கை நடத்துறத திருப்தியா பார்த்துட்டு போவேன்னு சொல்லி அவன் மனச கரைச்சாச்சு. சும்மாவே உங்க பொண்ணு அந்த மனுஷனுக்காக கிடந்து உருகுவா. இன்னமும் அந்த வீட்டுக்கே வாழ போறதுல பாசம் பிச்சுக்கிட்டு பொங்கும். மனைவியின் கடுப்பில் மெல்ல புன்னகைத்து கொண்டவர். சாவி, நீ இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு நம்ம பொண்ண அங்க கொடுக்கறதுல இஷ்டம் இருக்கா இல்லையா என்று விசாரித்தார். லேசாக புருவங்களை சுளித்தவர். போன வாரம் கேட்டிருந்தீங்கன்னா பட்டுன்னு ரொம்பவே இஷ்டம் சந்தோஷம்னு சொல்லியிருப்பேன். இப்ப மனசுக்கு ஏதோ திருப்தியா இல்ல என்றார் அவர் வருத்தமாக. ரொம்ப குழப்பிக்காத சாவி. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தொடங்க போற நேரம். ஒவ்வொன்றையும் சந்தோஷமா நிறைவா நடத்தி வைக்கணும் என்று அவரின் கையை எடுத்து தனது கரங்களுக்குள் வைத்து அழுத்தினார். எனக்கு புரியுதுங்க, ஆனா இப்படி நம்மள அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் வலிக்கிறதா பயமா இருக்கு. அப்படி என்ன வளைச்சிட்டாங்க? அவங்க வசதிக்கு சீர்வரிசை நகை நட்டுன்னு டிமாண்ட் பண்ணாங்களா என்ன? சேச்ச, அதுல எல்லாம் பக்கா ஜென்டில்மேன் தான். ஆனா இப்படி உறவுகளை விலக்கி நிறுத்தி வைக்க சொல்றதான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி விடு, ரொம்ப தவிக்காத, பெரியவர்கிட்ட நான் பேசுறேன் என்றதும் தான் அவர் மனம் ஓரளவுக்கு சமாதானத்திற்கு வந்தது. இப்பவே கையோட பேசிருங்க, நாள் வேற அதிகம் இல்ல. அதை ஏற்றுக்கொண்டவர் உடனே கோபாலுக்கு அழைப்பு விடுத்தார். சொல்லுங்கப்பா, சாவித்திரிமா விஷயத்த சொன்னாங்களா? ஆமாம் மாமா, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஃபோன் பண்ணேன்.
ஓ, பேசலாமே. உங்க கருத்தையும் நீங்க தாராளமா சொல்லலாம். நிம்மதி பெருமூச்சு விட்டவர், அதுல பாருங்க மாமா, உறுதி பண்ணதுக்கே யாரையும் கூப்பிடலன்னு நம்ம உறவுங்க கொஞ்சம் கோச்சுக்கிட்டாங்க. இப்ப கல்யாணத்துக்கும் நாங்க கூப்பிடலனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதான் எங்க கூட பிறந்தவங்க குடும்பத்துல மட்டும் ஒரு 20-30 பேரையாவது அழைக்கலாமேன்னு யோசிக்கிறேன் என்று நாசுக்காக தன் கருத்தை தெரிவித்தார். லேசாக சிரித்து கொண்ட பெரியவர், நீங்க கூப்பிடுறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. ஆனா நாங்க யாரையும் அழைச்சிட்டு வரமாட்டோம். நானும் என் பேரனும் மட்டும்தான் வருவோம். அப்போ உங்க பக்கம் சொந்தக்காரங்க உங்களை கேள்வியால குடஞ்சு எடுக்க மாட்டாங்களா? ஏன் மாப்பிள்ளை வீட்டில் ஒருத்தரும் வரல, இது எப்படி இப்படி ஒரு கல்யாணம்னு அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சிங்களா? வசதி தொழிலை பார்த்து மட்டும் பிள்ளையை கட்டி கொடுத்து நாளை பின்ன எதுவும் ஏமாந்து நிற்காதீங்க. எதுக்கும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எதையும் தெளிவா பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா? நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க என்றார் நிதானமாக. அவர் பேசுவதை கணேசன் ஸ்பீக்கரில் போட்டிருக்க சாவித்திரியும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணவோ குழப்பவோ இதை சொல்லலை. என் வயசுக்கு அனுபவத்தில் அங்கங்கே பார்க்குற விஷயங்களை தான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கிற நிலைமையே மாறி போய் நம்மளோட ஆசீர்வாதம் கூட அவங்களுக்கு முழுமையாக போய் சேராமல் ஒருவித சஞ்சலத்தோடவே எல்லாத்தையும் செய்வோம். அவர் மேலும் கொடுத்த விளக்கத்தில் உள்ள சில நியாயங்கள் புரிந்தாலும், நீங்கள் உங்கள் பக்க சொந்தத்தை கூப்பிடலனா தானே மாமா இந்த மாதிரி சங்கடங்கள் வரும். நீங்கள் முக்கியமான உறவுகளை மட்டும் கூப்பிடலாமே. அதாவது உங்கள் மூத்த பையன் வீட்டில் மாப்பிள்ளையோட அம்மா கூட பிறந்தவங்க இப்படி என்ற தயக்கத்துடன் தன் அபிப்பிராயம் கூறினார். உள்ளிருந்து பெருமூச்சு ஒன்று வெளியேற, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி என் மூத்த மகன் வீட்டோட எங்களுக்கு உறவு சுமூகமா இல்லை. ஏற்கனவே எங்க மேலையும் வர்மன் மேலையும் வெறுப்பில் இருக்கிற அவங்களுக்கு இன்னொரு சோதனையா என் பெரிய பேரனோட குடும்ப வாழ்க்கை சரியா அமையல. அவன் பொண்டாட்டி அங்க ஏதோ சண்டை சச்சரவு பண்ணிட்டு அவ அம்மா வீட்டுக்கு பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன். எந்த விதத்திலையும் இந்த கல்யாணத்துல சந்தோஷமா கலந்துக்கிட்டு நம்ம பிள்ளைகள் அவங்க மனசார வாழ்த்த போறதில்ல. அப்புறம் இன்னொன்னு, வர்மன் குழந்தையா இருக்கும் போதே அவன் அம்மாவோட பிறந்த வீட்டு பக்கம் ஒட்டும் இல்லை உரமும் இல்லைன்னு மொத்தமா விலகி வந்தாச்சு. அதனால அதுக்கும் எதுவும் வாய்ப்பில்லை. ஆக மொத்தம் நெருங்கின சொந்தத்தை எங்களால கூப்பிட முடியாது. பெரியவன் வீட்டில் கோச்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுதுன்னு கண்டுக்காம சுத்தி இருக்கிற மற்ற ஆளுங்களை கூப்பிடலானா கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரங்க கேள்விக்கெல்லாம் நம்மால பதில் சொல்லி மீள முடியாதே என்றார் கோபால். அவர் சொல்வது எல்லாம் உண்மைதான் என புரிந்தாலும் அதற்காக சொந்த பந்தங்களை எப்படி ஒதுக்கிவிட்டு பெண்ணின் சுப நிகழ்ச்சியை நடத்த முடியும் என இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தனர் பெண்ணை பெற்றவர்கள். சில நொடிகளாக தொடரும் மௌனத்திலேயே அவர்களின் சங்கடம் புரிந்து, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்க ரொம்ப சங்கடப்பட்டுக்க வேண்டாம். கூப்பிட விரும்புகிற சொந்தங்களை தாராளமாக கூப்பிட்டுக்கோங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கல்யாண நேரத்தில் நாமளே இப்படி சஞ்சலத்தில் கிடந்து தவிக்க வேண்டாம் என்று நடப்பது நடக்கட்டும் என கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவர்களுக்கு அனுகூலமாக பேசினார் பெரியவர். அது இல்லை, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல மாமா. இதுவரை இப்படியெல்லாம் சொந்தங்களை விட்டுட்டு விசேஷம் செஞ்சு எங்களுக்கு பழக்கம் இல்லை. அதான் ரொம்ப தயக்கமா இருக்கு என்றார் கணேசன் தவிப்புடன். புரியுதுப்பா, நீங்க எதுவும் வருத்திக்காதீங்க. என் சின்ன பையன் போன பின்னாடி பெருசா வீட்டில் எந்த விசேஷமும் செய்யாம பல வருஷ இடைவெளி விழுந்துட்டதுல எங்களுக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா நீங்க ரொம்ப ஊரோடவும் உறவோடவும் ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க உங்க விருப்பப்படி செய்யுங்க. அதில் நிம்மதி பெருமூச்சு விட்ட கணேசன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது மாமா என்று தயவுடன் வேண்டினார். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் புரியுது. நீங்க சந்தோஷமா கல்யாண வேலைகளை பாருங்க என்று இவர்களை அமைதிப்படுத்திவிட்டு அழைப்பை துண்டிக்கும் பெரியவரின் குரலில் அது சுத்தமாக இல்லை என்பதை சாவித்திரியின் உள்ளம் குறித்து கொண்டது. இங்கே தன் தாத்தாவின் சோர்ந்த முகத்தை கவனித்த அருள்மொழி, என்ன தாத்தா, எதுவும் பிரச்சனையா என்று அவரை கூர்ந்தான். அவனிடம் வெறுமையாக முறுவளித்தவர், சொந்த பந்தங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்றதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறத தயங்கி தயங்கி சொல்றவங்க கிட்ட என்னால கட் அண்ட் ரைட்டா பேச முடியலடா வர்மா. பாவம், அவங்க அவங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் தானே என்று அவனை பார்த்தார். சில நொடிகள் தரையை வெறித்தவன், எனக்கு பிடிக்காதவங்க முன்னிலையில என்னோட கல்யாணம் நடக்கிறத நான் விரும்பலதான். அதுக்காக ஏன் இருக்கிற சில நல்லவங்க மனசையும் நாம நோகடிக்கணும்? நடக்கிறபடி நடக்கட்டும். இனி எதுவும் இது விஷயமா அவங்க கிட்ட நீங்க பேச வேண்டாம் என்றான் உறுதியாக. அவன் கரத்தினை ஆதரவுடன் பற்றி கொண்டவர், கண்டதையும் நினைச்சு வருத்திக்காம உன் மனசை சந்தோஷமா வச்சுக்கோடா வர்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று வாஞ்சையுடன் ஆறுதல் கூறினார். சந்தோஷம், அது உங்க பேத்திக்கு வந்த பின்னாடியாவது எனக்கு நிரந்தரமா கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று விரக்தியாக நினைத்து கொண்டவன் வெளியே சஞ்சலமின்றி சிரித்து வைத்தான். பேரனின் மனதை புரியாதவரா அந்த மனிதர்? இருந்தும் அவனை மேலே சோதிக்காமல் உறங்க செல்வதாக எழுந்து கொள்ளவும்
லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க தாத்தா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க வரேன் என்று தலையை பின்னால் சரித்து விழிகளை மூடிக்கொண்டான் வர்மன். அவன் முகத்தை சில நொடிகள் நின்று வேதனையுடன் பார்த்துவிட்டு சொன்னதை செய்து சென்றார் அவர். வெளியில் சூழ்ந்திருக்கும் இருளுக்கு நிகராக அவன் உள்ளமும் எதையோ எண்ணி இருண்டு போக இதயத்தில் மெல்லிய உளைச்சல் பிறந்தது. நேராக நிமிர்ந்து அமர்ந்தவன் தன் பின்னங்கழுத்தை அழுந்த தடவியபடி நதியாவின் வாட்ஸ்அப் பகுதிக்கு சென்று அவள் ஆன்லைனில் இருக்கிறாளா என்று பார்த்தான். என்னவோ அவளிடம் பேசினால் தன் நெஞ்சிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்பது போல் தோன்றவும் உடனே அவளுக்கு அழைப்பு விடுத்தான். ஹலோ, என்ன டாக்டர் சார், இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? அந்த பெண்ணின் உற்சாகம் இவன் மனதை சிறிது சாந்தமாக்க, இன்னமும் டாக்டர் சாரா என்று கேட்டு நிறுத்தினான். அச்சச்சோ, அட ஆமா, எனக்கு உங்களை நினைச்சாலே அதுதான் சட்டுன்னு வாயில வருது, வேறு எப்படி கூப்பிடுறது என்று யோசனைக்கு சென்றாள். அவன் எதுவும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. மௌனமாக அப்பெண்மையின் நினைவுகளை தனக்குள் வாங்கியபடி அந்த நிமிடங்களை ஆழ்ந்து ரசிக்க தொடங்கினான். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.